வீடியோ பார்த்துருக்கேன் உங்களை யாருக்குமே வணக்கங்க. நான் அவங்க சம்சோ இன்னைக்கு விடலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போக்கிமான் ஒமேகா ரூபி கேம் பிளே பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வேலையாக பார்ட் 5 வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீவியஸ் பார்ட்டில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஜிம் லீடரோட பேட்டில் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா தோத்துட்டோம். ஸோ இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதை நம்ம ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டார்ச்சுக்கு எவால்வ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஆஃப்லைன்லேயே கிட்டத்தட்ட லெவல் 16 எவால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் 15 கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் விட்டுருக்கேன். ஏன் ப்ரோ அதையும் 16 வரைக்கும் பண்ணதை எவால்வ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு சும்மா காட்டணும்னுக்கோசம் லெவல் 15 கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கிடச்சதுன்னா நம்ம எவால்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்துக்கோங்க, லெவல் 16 வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்ச் எவால்வ் ஆக போகுது கம்பேஸ்கனா இப்போது. ஆனால் சீரியஸாக சொல்கிறேங்க, நீங்கள் டார்ச்சுக்கு செலக்ட் பண்ணால் தயவுசெய்து கம்பேஸ்கனா எவால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஜிம்மில் சண்டை போடுங்க. ஸோ டபுள் கிக்குன்னு ஒரு மூவ் கற்றுக்கோம். அதில் போய் சீக்கிரமாகவே நான் ஜிம் பேட்டில் முடிச்சிட்டேங்க. போன வாட்டி எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா இந்த வாட்டி அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணணும். நான் அந்த தப்பை பண்ணிட்டேன், நீங்கள் அந்த தப்பை பண்ணாமல் இருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் கிக் அப்படின்ற ஒரு மூவ் கற்றுக்குச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஜிம்மில் சண்டை போட போகிறேன். சீக்கிரமாகவே நான் முடிச்சிட்டேங்க. கிட்டத்தட்ட ஒரு வாட்டி தான் டபுள் கிக் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ பார்க்க தானே போகிறீங்க, அப்புறம் என்னத்துக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜிம்முக்கு வந்துட்டேன்னா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக இவங்களோடெல்லாம் நம்ம போன பாட்டிலேயே பேட்டில் பண்ணிட்டோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம், ஃபர்ஸ்ட் ஜிம் லீடர் இருப்பார், அப்படியே பேட்டில் பண்ணோம், முடிஞ்சிச்சு. ஓகே, 2 போக்கிமான் தான் வச்சுருப்பாங்க. ஒன்று ஜியாடியூடு, ஒன்று நோஸ்பாஸ் அப்படின்ற ஒரு போக்கிமான். ஸோ இதில் ஜியாடியூடு பிரச்சனை இல்லை. போன வாட்டி நம்ம ஜியாடியூடை ஈஸியாக முடிச்சிட்டோம், பிகாஸ் விங்கல் இருந்தது. அதே இது நோஸ்பாஸ் ஒரு போக்கிமான் தாங்க நம்மளை ரொம்ப இது பண்ணிச்சு. ப்ரீவியஸ் பார்ட் பார்த்துருந்தா தெரியும். சப்போஸ் பார்க்கலன்னா ஃபுல் பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரே ஒரு டபுள் கிக் 2 வாட்டி அடிக்கும், 1 2 அவ்வளோதான். ஜியாடியூடு முடிஞ்சுதா. அடுத்து நோஸ்பாஸ், அது எத்தனை டபுள் கிக்குன்னு பார்ப்போமா. அநேகமாக அதுக்கு நான் 2 வாட்டி யூஸ் பண்ணேன்னா ஞாபகம் இல்லை, இப்போ பார்ப்போம். ஓகே, இன்கேஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ண வந்தீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 1 2 இல்லைங்க, 2 வாட்டி யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, ராக் த்ரோ. ஓகே, இன்னொன்று வாட்டி 1 போர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1 2 இல்லை 3 வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, 1 டபுள் கிக். ஆமாம், 3 வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே 2 இங்கே 2 5 வாட்டி டபுள் கிக், அதாவது 5 கிக் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம் மேக்மா அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ டீம் ராக்கெட் மாதிரி இங்கே டீம் மேக்மா அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க நோக்கம் மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு லெஜெண்டரி போக்கிமானான இந்த கிரௌடான், அப்புறம் இன்னும் 2-3 போக்கிமானை பிடிக்கிறதா இருக்கும், ரெக்வஸான்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. மோஸ்ட்டாக அப்படி இருக்கும். ஏன்னா ஒரு கேம்லேயும் ஒரு லெஜெண்டரி போக்கிமானை அவங்க கேப்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இருப்பாங்க. இந்த இதில் கிரௌடான், அப்புறம் கயாக்ரோ, அப்புறம் ரெக்வஸா, இந்த 3 போக்கிமான் தான் லெஜெண்ட்ரி. ஒன்று கிரவுண்ட் அண்ட் ஃபயர், இன்னொன்று வாட்டர், ரெக்வஸா வந்து ட்ராகன் அண்ட் ஃப்ளையிங்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு கேம் மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போக்கிமானை ஹீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீம் மேக்மாவை தோக்கடிக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டீம் மேக்மா ஒரு தாத்தா இருப்பார். ஸோ அவர் கையில் விங்கல் அப்படின்ற ஒரு போக்கிமான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் விங்கல் தான் மேஜராக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, அந்த விங்கலை வந்து துன்புறுத்திட்டு இருப்பாங்க. அந்த விங்கலை தான் நம்ம காப்பாற்றணும். ஸோ அந்த தாத்தா வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அவர் தான் நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு இடத்துல போட்டுக்கு போகிற மாதிரி அவர் தான் ஓட்டிகிட்டு போவார் போட்டை. ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற அந்த விங்கலை காப்பாற்றணும். ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே நேராக போவோம். இங்கே தான் டீம் மேக்மா, ஆக்சுவலாக போன பாட்டிலே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கே தான் டீம் மேக்மா இருப்பாங்க. இப்படிக்கா வந்து
இங்கே போக்கிமானெல்லாம் தேடலாம். ஆனால் இங்கே ஒரு போக்கிமானும் கிடைக்காது. கிடைச்சாலும் டைலோ பிடிக்கலாம். பட் நீங்கள் வந்து இப்போது கம்பாஸ்கேனை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டைலோ வேணாம். இதே நீங்கள் லைக் டிக்கோ மட்கிப்பை பிடிக்கிறதா செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டைலோ பிடிக்கலாம். ஏன்னா கம்பாஸ்கேனை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக விங்கல் பிடிச்சிக்கணும். ஏன்னா அது வாட்டர் அண்ட் ஃப்ளையிங் ஒரு நல்ல போக்கேமான். எனக்கு இப்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து இப்போ பெலிப்பர் அப்படின்ற ஒரு போக்கேமானாக எவால்வ் ஆகும். லைக் அதோட வாயை அதுக்குள்ளே ஒரு மனுஷனே உக்காரலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு பெரிய வாயாக இருக்கும். ஓகே, அண்ட் இன்னொன்று ஒரு விஷயமும் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாகவே இருக்கும். அடுத்த பார்ட்லேருந்து கொஞ்சம் டியூரேஷனை வந்து ஜாஸ்தி பண்ண பார்க்குறேன். சரி, ஓகேங்க. இப்போ மிஸ்மர் அப்படின்ற ஒரு போக்கிமான பேராக இருக்குது. நான் இந்த போக்கிமானோட சண்டை போட போகிறேன். ஏன் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்மளுக்கு இப்போ வந்து கம்பாஸ்கேன் லெவல் பாருங்கள் கொஞ்சம் இப்போ ஏற்றிடலான்னு பார்க்குறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது 16லேருந்து 17க்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. பேட்டில் பண்ணி லெவலை ஏற்றலான்னு நினச்சேன், பட் முடியல. சரி விடுங்க, நம்ம இப்போது டீம் மேக்மாவோட தான் சண்டை போட போகிறோம். அட்லீஸ்ட் இப்போயாவது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, பூச்சியானா அப்படின்ற ஒரு போக்கிமான் வந்திருக்கு. ஓகே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பியும் நம்ம அந்த எம்பர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டபுள் கிக்கை போடலாம். ஏன்னா இது வந்து நார்மல் அண்ட் டார்க்குன்னு நினைக்கிறேன். இல்லை எவல்யூஷன் தான் டார்க்கோ தெரில, நார்மல் டைப் தான். ஸோ அதனால் நம்மளுக்கு டபுள் கிக் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எனக்கு இந்த மாக் பஞ்ச் அந்த மாதிரி மூவெல்லாம் எப்போ கற்றுக்கணும்னு தெரில. பிளேஸ் கிக் நிறைய இருக்குங்க. ஒரு ஃபயர் மூவும் நிறையவும் இருக்குது. ஃப்ளேம் த்ரோயர், ஃபயர் பிளாஸ்ட், அப்புறம் ஃபயர் ஃபேங் இது கடிக்குமான்னு தெரில. லைக் கடிக்கிற போக்கிமான்னா பூனை இந்த லெட்டர்ன் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அல்ட்ராசனில் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பார்ட் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட கேமிங் சேனலில் இருக்கும், போய் பாருங்கள். போக்கிமான் அல்ட்ராசன் தான் போட்டுட்ருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்மளோட சேனலோட ப்ளேலிஸ்ட்லேயே நான் அந்த வீடியோவெல்லாம் இது பண்ணி வச்சுருப்பேன். ஸோ போய் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அங்கே போக்கிமான் சென்டர் இருக்குல்ல, ஸோ அது பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் கையில் போய் பேசணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வைல்டு போக்கிமான் அப்பேர் ஆகிக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த டனலை விட்டு வெளில வருவோம். பாருங்கள், இன்னொன்று ஒரு போக்கிமான் இந்த மிஸ்மர் அப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆமாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன ப்ரோ போக்கிமான் வந்து 5 பிடிச்சிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் ஃபைட் பண்ண போது பேக்லேருந்து போர்ஷன் யூஸ் பண்ண நினச்சேன். ஆனால் நாம் தெரியாமல் போக்கிபால் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ தட் அந்த போக்கிமானையும் பிடிச்சிட்டேன். ஸோ அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். அதெல்லாம் என்னத்துக்குன்னு ஆக்சுவலாக தேவையில்லாமல் பிடிச்சிட்டேங்க. ஓகேவா, அது வந்து இப்போதைக்கு எனக்கு தேவையே இல்லை அந்த போக்கிமான். அது ஆக்சுவலாக ஒரு வேஸ்ட்டான போக்கிமான் தான். சப்போஸ் ஃப்யூச்சரில் அதுக்காக தேவைப்படும். ஆக்சுவலாக நான் ஒரு மோட்டிவோடலாம் நான் அதை பிடிக்கல. போர்ஷன் யூஸ் பண்ணலான்னு நினச்சேங்க. கட்சியில் பார்த்தீங்கன்னா நான் போக்கிபால் யூஸ் பண்ணிட்டேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஜிக்ஸாக்கோன்னு வந்திருக்கு. இதுவும் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த போக்கிமானெல்லாம் வேஸ்ட்டு தான். எதுக்கு அப்பியர் ஆகுதுன்னு எனக்கே தெரில. லைக் கேண்டோவில் ரேட்டட்டா அப்படின்ற ஒரு போக்கிமான் இருக்கும். ஒரு ரீஜனில் இந்த மாதிரி ஒரு போக்கிமான் இருக்கும். கோ மாதிரி சில பேர் இருந்தால் தான் எல்லா போக்கிமானும் பிடிக்கணும். லைக் அவனுக்கு எல்லா போக்கிமானையும் அவன் போக்கிடெக்ஸில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரியெல்லாம் இல்லை. வச்சுருக்கணும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 போக்கிமான் வச்சுருப்பேங்க. அதுக்கு மேலெலாம் நான் பிடிக்க மாட்டேன். எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் இது இல்லை. வச்சுருக்க போக்கிமானையும் நான் கரெக்டாக ரொட்டேட் பண்ணி ஜெயிக்கணும்னு பார்ப்பேன். நிறைய போக்கிமான் இருந்தாலும் எனக்கு எதெல்லாம் செலக்ட் பண்ணணும், எதெல்லாம் விடணுன்ற நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டீமை பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். எல்லா டைப்ஸும் இருக்கணும், அதே மாதிரி கரெக்டாகவும் யூஸ் பண்ணணும். அதுதான் என்னோடய இது. ஓகே, அதுக்கு முன்னாடி சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருப்போமா? ஓகே, ஆக்சுவலாக அது இங்கே தான் 2 பேர் இருக்காங்க. ஸோ 2 பேருமே டேப் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எவன் கூட பேசணும்னு எனக்கு தெரில. 2 பேர் கையில் ஒருத்தங்கெல்லாம் பேசிப்போம், கண்டிப்பாக தெரிய வரும் யாருன்னு. சரி, ஓகே, இதுனா பீச் மாதிரியே இருக்குது. இந்த பக்கம் போவோம். நான் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு முக்கியமான பேட் ஆகுமா, லைக் இப்போது இந்த இடத்துல கையக்ரூ அப்பியர்ட் ஆகுமான்னெல்லாம் என் மனசு தோணும். பட் அதெல்லாம் அப்பியர்ட் ஆகாதுன்றது எனக்கே தெரியும். சும்மா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேங்க. என்ன தான் இருக்குதுன்னு சும்மா பார்ப்பேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 2 பேரில் யாருன்னு எனக்கு தெரில சீரியஸாக. இவன் கையில் பேசி பார்ப்போம். ஓகே, அவனே வந்து பேசுகிறான். அப்போ இவன் தான். ஓகே, ஸோ இவன் கையில் பேசினா கிரேட் பால் கிடைக்கும். இந்த கிரேட் பாலை வச்சு நம்ம ஏதாவது ஒரு நல்ல போக்கிமானை தான் பிடிக்கணும்.
அதை பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இவன் எங்கே நம்மளை கூப்பிட்டு போகிறான்? ஓகே, ஏதோ ஒரு இது பெருசாக ஒரு வீடு மாதிரி இருக்குது. வீடா ஆஃபீஸா என்னென்ன தெரில. ஓகே, உள்ளே போய் அவங்களே காட்டுவாங்க என்னென்னு. ஓகே, இது வந்து ஒரு கம்பெனி தாங்க, ஆஃபீஸ் மாதிரி. ஸோ இங்கே இருக்கிற வேலை நம்ம ஒருத்தர் வேலை பேசணும். ஸோ ஸ்டோரி எதை பேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் புரியல. நான் பாட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கேன். ஓகே, இவர் யாருங்க? இதெல்லாம் ஓகே, போக்கினாவ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாரு. இப்போது நம்ம டெக்ஸ்னாவ் அப்படின்னு இப்போ கீழே உங்களுக்கு பிக்கச்சு ஃபோட்டோ போட்டிருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் 3 இது இருக்கா, அதில் லாஸ்ட்டில் ஒரு கேர்ள் இமேஜ் மாதிரி ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுதான் போக்கினாவ்னு நினைக்கிறேன். ஸோ அது எதுக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஸோ ஸ்டோரி அது அப்படியே போய்கிட்டே இருக்குது, நம்மளும் அப்படியே போய்கிட்டே இருப்போம். ஓகே, இப்போது ஏதாவது நான் இங்கே ஆக்சுவலாக பேட்டில் ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன். இவர் நம்ம கையில் வந்து போக்கினாவுக்கு எதுக்கு கொடுக்குறாருன்னு தெரில. ஓகே, ப்ரொஃபஸர் தந்தாலாவது அதை ஒத்துப்பாங்க. போக்கிடெக்ஸ் அவங்க இது பண்ணுவாங்க, ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன போக்கிமான் இருக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ கம்பெனி வச்சுக்கிட்டு இருக்கிற எதுக்கு நம்மளுக்கு அதெல்லாம் தரணும்? எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், எதுக்கு அவங்க தரணும், அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் புரியல. ஸோ கேம் அப்படியே போகிறது, நம்மளும் போய்கிட்டு இருக்கோம். மேபி ஃப்யூச்சரில் தெரிய வரும், அதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுமா. எனக்கு தெரிஞ்சு நம்மளை டெலிவரி பாய் ஆட்டும் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக இந்த போக்கினாவை வந்து ப்ரொஃபஸருக்கு டெலிவரி பண்ணு, இல்லை அப்படின்னா இந்த கம்பெனி வச்சிட்ருக்காருல அந்த மேனேஜருக்கு ஏதாவது ஒரு ரிலேட்டிவ் இருப்பாங்க, அங்கே போய் டெலிவரி சொல்லுவாங்க போல். ஓகே, நம்ம மே அக்கா இங்கே வந்திருக்காங்க. என்ன சொல்ல வராங்க? பெட்டல் பர்கோட்ஸ். ஓகே, இப்போது அநேகமாக இவங்களோட இப்போ பேட்டில் நடக்குமோ? ஓகே, இல்லை பேட்டில் நடக்குமாக்கா? வாங்கக்கா பேட்டில் பண்ணுவோம். ஐயா ஓகே, இல்லைங்க, இந்த அக்கா பேட்டில் கூப்பிட மாட்டேங்கிறாங்க, பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோவை நான் இந்த இடத்துல முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டடா, பை பாய்.